அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இங்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த பரிசுத்த ஆவியின் வரம் என்பது எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணினது. 39ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 37ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இங்கு பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அவங்க தங்களுக்குள்ளாக குத்தப்பட்டவங்களா பேதுருக்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பொழுதுதான் அவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார். எதற்கு என்றால், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவதற்கான ஆலோசனைகள் சொல்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்த பண்ணப்பட்டவர் என்பதை குறித்து அடுத்த வசனத்தில் 39ஆம் வசனம் சொல்றார். ஆகவே பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினால், அந்த வரத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பெரிய ஒரு வாக்கு தத்தம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 68:18 வாசிக்கும் பொழுது, அவர் மனுஷருக்குள் வாசம் பண்ண பொருட்டு அவர் துரோகிகளாக மனுஷர்களுக்காக வரங்களையும் பெற்றுக்கொண்டீர் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். துரோகிகளாகிய மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு தேவன் அவர் வரங்களை பெற்றுக்கொண்டார் என்று. இங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல அந்த பரிசுத்த ஆவியினுடைய வரம் என்பது ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொருவருக்கும் உரித்தானது. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம், அல்லது யூதா கோத்திரத்துக்கு மாத்திரம், அல்லது அன்றைக்கு இருந்தவர்களோடு முடிந்து விட்டது, அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கு வேற. அதனால தான் அதில் அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் வரவழைத்த இயேசு நாமத்தினால நம்ம எல்லாம் தேவனண்டையிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல தேசங்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பல விதமான ஏற்ற இறக்கங்களாக மனிதர்களுக்கு பிரித்து காரியங்கள் இருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனாலும் கூட எல்லாரும் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டிருக்கிற நம் அனைவருக்கும் தம்முடைய ஆவியை அனுகிரகம் பண்ண வல்லவராக இருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படியானால் எல்லாரும் அந்த பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆகவே அதை கொடுக்கவே அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதை கொடுப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராகவும் அவர் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் அந்த வரத்தினுடைய நிறைவை எப்படி பெற்றுக்கொள்ளுதல் என்பதை குறித்து தான் அங்கே அவர் சொல்றாரு பாருங்க. என்னன்னா, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி, இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு எங்கும் பலவிதமான கூட்டங்களை நம்ம பார்க்கிறோம். ஒரு மனம் திரும்புதல் இல்லாத ஒரு கூடுகைகள். மனம் திரும்புதல் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏனென்றால் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவராகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்து நமக்கு வரும்பொழுது அவருடைய முதல் பிரசங்கத்தை பார்க்கிறோம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம்.
அப்போ மனம் திரும்புதல் இல்லாத ரட்சிப்பு கிடையாது. இயேசு சொல்லி போகும்போது கூட சொல்லிட்டு போட்டாரு. லூக்கா கர்த்தருக்கு பயப்பட 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 47ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே அறிவிக்கப்பட வேண்டியதாவது. அப்போ மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு என்பது மிக மிக ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அப்போ மனம் திரும்புதல் என்பது கண்டிப்பாக அங்கே வேணும். மனம் திரும்புதல் இல்லாமல் அங்கே எந்த ஒரு இதுவும் கிடையாது. இன்றைக்கு பார்க்குற மாதிரி நம்ம எடுத்தோமா அப்படியே உடனே வாங்க நாங்கள் அபிஷேகம் தந்துடுறோம், நாங்கள் ஒரு தண்ணியை ஊற்றினா அபிஷேகம் வந்துடும், நிறைவு வந்துடும் அப்படின்லாம் கிடையாது. அங்கே அவருக்கு அதுக்கான முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறாருன்னா, நீ பழைய பாவத்தை விட்டு மனம் திரும்பு. எது பாவமாக இருக்கிறதோ, எது சாபமாக இருக்கிறதோ, எது கர்த்தர் அருவருக்கிறதா இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டு விட்டு நீ மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். இங்கே பேதுரு அதைத்தான் சொல்கிறாரு. அந்த நீங்கள் பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ளணுமா, அந்த வரம் தான் ரொம்ப முக்கியமானது இந்த உலகத்தில். அவருடைய வரத்தினுடைய முக்கியத்துவம் கர்த்தருமை உண்டாகட்டும் ரொம்ப அவசியமானது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியானவர் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அப்போ நம்ம வழி நடத்தப்படுவது இப்படி பல காரியங்கள் பரிசுத்தாவியான குறித்து. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துகள்லாம் பரிசுத்தாவியான ஆண்டவர் தருகிறார் என்று சொல்வது அங்கே அதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அது உண்மையானதா அல்லது எப்படி இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் ஆலோசித்து பார்க்க வேண்டும். எல்லாருக்கும் அப்படி அள்ளி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுது. அப்போ மனம் திரும்புதல் என்பது மிக மிக முக்கியமானது. ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, அடுத்து அங்கே சொல்கிறாரு, மனம் திரும்பி ஒவ்வொருவரும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று. அப்போ பாவ மன்னிப்புக்கு நம்ம எடுத்துக்கொள்ளுகிற ஞானஸ்நானம் எதற்கு அப்படின்னு சொன்னால் பாவ மன்னிப்புக்காக தான் ஞானஸ்நானம், அங்கீகாரத்திற்காக ஞானஸ்நானம் அல்ல. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நாம் எடுக்கக்கூடிய ஞானஸ்நானம் என்பது ஒருவன் மனம் திரும்பி தான் செய்வது பாவம் என்பதை உணர்ந்து தான் பாவி என்பதை அறிந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் பாவ மன்னிப்பாகி மீட்பு உண்டு. ஆகவே நான் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிறேன் அந்த மனநிலையோடு அவன் தான் செய்த பாவத்தை உணர்ந்து அதை விட்டுட்டு அதை அறிக்கை செய்து அவன் பாவ மன்னிப்பை பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவன் பெறுகிறவனாக இருக்க வேண்டும். அப்போ பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன தருகிறாரா, அந்த பரிசுத்தாவியருடைய வரத்தை பெற்றுக்கொள்வார்கள் அவர்கள் என்பதை குறித்து பேதுரு பிரசங்கிக்கு பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகவே பாவ மன்னிப்புக்கென்று ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பிற்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ வசனம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி. ஆகவே அந்த ஜலத்திலே பிறத்தல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அது இயேசுவின் நாமத்தினால நம்ம என்ன பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். பாவ மன்னிப்பு அப்படின்பது பாவ மன்னிப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. என் பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிச்சயத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகக்கூடிய ஒன்று, ஒரு நாள் இதெல்லாம் இல்லாமல் போகிற ஒன்று. ஆகவே தான் நான் பிரசங்கி சொல்லும்போது சொல்ல, இல்லாமல் போகிற ஒன்று மேலே ஏன் உன் கண்ணை வைக்கிற அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கும் இதெல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும் அல்லது நம்ம இந்த உலகத்தை விட்டு போய்விடுவோம். இதில் ரெண்டில் எது வேணாலும் நடக்கலாம். ஒன்று முன்னாடி இது எல்லாத்தையும் விட்டுட்டு போகலாம், இல்லை அப்படின்னா அவர் வரும்போது கண்டிப்பாக விட்டுட்டு தான் போகணும். அப்போது இங்கே அந்த போகிறதுக்கு நமக்கு வேண்டிய தகுதி எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் என்பது கண்டிப்பாக அவசியம். ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் ஒவ்வொருவரும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தருக்கும் அவசியமாய் தேவைப்படுகிற ஒன்று. நீங்கள் இந்த உலகத்தின் ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்றதெல்லாம் பெரிய சாட்சி கிடையாது. நீங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ்கிறீர்கள் இருக்கிறீர்கள் என்பதே மிகப்பெரிய ஒரு சாட்சி. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று. ஆகவே தான் பேதுரு மிக அழகாக அவர் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்புங்க, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
அப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீங்க. இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் என்பது ஒரு அங்கீகாரமாக நாம் நினைக்கிறோம். அதாவது ஒரு சபையில் அங்கீகாரம், அல்லது ஒரு திருச்சபையில், அதாவது அங்கே நம்ம அங்கத்தினர் ஆகணும் அப்படின்னா அந்த ஞானஸ்நானம் தேவை என்கிற நிலையிலே நாம் இருக்கிறோம். அப்படி அல்ல. இந்த ஞானஸ்நானம் என்பது தேவ ஆவியானவர் நமக்குள் ஆளுகை செய்வதற்கு இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உறுதி செய்கிற ஒன்றாய் இருக்கிறது. இயேசு என் பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார், நான் என் பாவங்களை அறிக்கையிட்டிருக்கிறேன், அவர் என் பாவங்களை கழுவி இருக்கிறார் என்கிற நம்பிக்கையினுடைய ஒரு அடையாளம்தான் இந்த ஞானஸ்நானம். நம் வேதத்தில் பார்க்கும் பொழுது பூமியிலே சாட்சி எடுக்கிறவைகள், அதில் ஜலம் என்று சொல்லி ஒன்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஜலம் இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் விசுவாசிக்கிறதையும், அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற பற்றுகிற விசுவாசத்தினாலே நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறேன், பாவங்களை அறிக்கையிட்டு அப்படி நாமத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறேன் என்கிறதை உறுதி செய்கிறதாகவும் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது காணப்படுகிறதாகவே நம்ம திருமுழுக்கு எடுக்கும்போது, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது எனக்குள் பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாயிருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கையை உடையவர்களாக நாம் மாறுகிறோம். அந்த ஒரு நம்பிக்கைக்குள்ளாக வரும் பொழுது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியின் வரம் எல்லாருக்காகவும் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். எல்லா மனுஷர்களுக்கும் ஆண்டவர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறாரு. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு நிச்சயமும் ரொம்ப அவசியமானது. அவைகளோடு அப்படி மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் ஆவியின்படி நடப்பார்கள். அல்லவென்று சொன்னால் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பது என்பது மிக அரிதான காரியமாக இருக்கும். அல்லது அவர்கள் தடுமாற்றத்துக்குள்ளாக இருக்கிறதை பார்க்கலாம், அல்லது அவர்கள் சரியான சத்தியத்தில் நடக்க முடியாது, நடத்த மாட்டாங்க. அவங்களுடைய கனிகளினாலே நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த நாளில் கூட நாம் ஒன்று செய்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை மனம் திரும்பி நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உடையவர்களாக, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதின் மிக முக்கியமான நோக்கம் பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்குள்ளே ஏற்படணும். நமக்கே பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லைன்னா அப்புறம் ஆண்டவரை நாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை தொழுது கொள்ளுகிறதுலே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உடையவர்களாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஆவியினுடைய நிறைவை அளவில்லாமல் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து